friends, good morning. Welcome back to my channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்தது. ஸோ கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் போல் ஒரு 7:30 பக்கமாக எழுந்திரிச்சு கிளம்பி உழவர் சந்தை கிளம்பியாச்சு. ஸோ உழவர் சந்தை போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஆவின் டீ ஷாப்பில் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சுல. ஸோ பசி வேறு எடுத்துருச்சு. ஸோ 2 சமோசா சாப்பிட்டு அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காய்கறி வாங்கினேன். காய் பார்த்திங்கன்னா நான் கீரை ஒரு கட்டு வாங்கினேன். கீரை என்னவோ அந்த விலை விற்கிறாங்க. இந்த கீரை வந்து டீ கட்டு தான் 25 ருபீஸ்ன்னு வாங்கிட்டு வந்து 25 ரூபா. ஸோ காய் விலையெல்லாம் ஜாஸ்தி அந்த வாரம். ஸோ கேபேஜ் 20 ருபீஸு, கேரட் 20, பிரிஞ்சால் 20, இந்த அவரைக்காய் 20, எல்லாமே 20 ரூபா தான். அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம் 65 ரூபாய்க்கு ஒரு 1/2 கேஜி வாங்கினேன். தக்காளி 25 ரூபான்னு 2 கிலோ வாங்கினேன். அப்புறம் லெமன் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் நல்லா தான் வாங்கினேன். தேங்காய் வந்து ஒன்றே தான் வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது உரிக்கணும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கிலோ 50 ரூபா, அது 1 கிலோ. கிழங்கு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக தான் வாங்கினேன். பீட்ரூட் வாங்கலான்னு தான் போனேன். பீட்ரூட் எனக்கு கிடைக்கல. காயும் இல்லை. இன்றைக்கி லேட்டாக போகணுன்னு போல இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான் நாங்கள் போனோம். 8 o'clock ஆகிடுச்சு. 8:30க்கு மேலே ஆகிடுச்சு உழவர் சந்தையிலேயே. ஸோ காயும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இருக்கிற காயை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா காயெல்லாம் எடுத்து வைக்க சொல்லி பாப்பாவை சொன்னேன். அவன் வந்து இல்லைம்மா இன்றைக்கி எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டா. ஸோ அவளுக்கு ஒரு தோசையை போட்டு 2 பஜ்ஜி வச்சு அனுப்பிட்டேன். அவள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு 12:30 ஆகிடும். ஸோ அவளை கொண்டு போய் அவங்க டாடி தான் விட்டு வர போயிருக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து சமையல்லாம் செஞ்சிடலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா மசாலா வந்து வீட்லேயே அரைச்சி செய்யலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்காய் போடாமல் செய்யின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து தேங்காய் போடாமல் நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலுக்கு என்னென்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், தனியா, பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு, அதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 11:30 பக்கம் ஆனால் நமக்கு டீ ஞாபகம் வந்து சொன்னால் டீயை போட்டு குடிச்சிட்டு வேலை செய்யலான்ட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்ட வேலையை. இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சிடலான்னு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அதில் தக்காளி 3 கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே நமக்கு வந்து அப்படியே அது வந்து திக்காகி வரணும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. எப்போவுமே சிக்கன் நம்ம செய்யும்போது சிக்கன் போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆன பிறகு அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் செஞ்சேன். நமக்கு செய்யும் போதே நம்ம கலரே வேறு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துச்சு. சூப்பராக ஒரு வீட்லேயே அரைச்சி போட்ட மசாலாலாம் ரெடி பண்ணி போட்டதில் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சிக்கன் 65 போய் ரெடி பண்ணிட்டேன். 65க்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறத்து வறுத்துட்டேன். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா வறுக்கவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நியூ இயர் வருது, செம்ம டஸ்ட்டாக இருந்தது. பெட்ரூம் ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் மேலே வந்து எல்லாத்தையும் கீழே இறக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சூட் கேஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய சாரீஸ் எல்லாம் இருக்குது. நான் சாரீஸ் எல்லாம் ரொம்ப கட்டுறதுல அதனால் வந்து ஒரு சூட் கேஸில் போட்டு மேலே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் வேலை நான் பண்ணிக்கிறேன். நான் பெட்ரூம் மற்ற ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டேன். ஒரு பக்கம் சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுட்டேன். டைம் வர 12:30 பக்கம் ஆயிடுச்சு. பாப்பா வர டைம் ஆயிடுச்சு. பசிக்குதுன்னு வந்தோடனே ஸோ அவளுக்கு சாப்பாடு தரத்துக்காக சிக்கன் 65 பண்ணிட்டு சாப்பாடும் வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணி ஒரு ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 65 வந்து செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பி. அதை பீஸ் மட்டும் எடுத்து நான் 65 பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டா. டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலான்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக சிக்கன் வாசனை வந்ததுனால வந்தோடனே உள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் 65 எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போனால். ஸோ ஒரு 1:45க்கெல்லாம் நான் லஞ்ச் எல்லாம் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரி சண்டே வந்து நாங்கள் வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். ஸோ நானும் பாப்பா மட்டும்தான் எங்களால் போய் வாங்கிட்டு வர முடியாது. மற்றபடி ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து வாழை இலையில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ வாழை இலை போட்டு சூப்பராக அரைச்சி வச்சு சிக்கன் கிரேவி அதில் ஊற்றி சிக்கன் 65 வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் போட வேணாம்னு சொன்னால் நான் தேங்காய் போடலை. வாழை இலையில் சாப்பிடும்போது இப்போ சொல்கிறது தான் எப்போயுமே நமக்கு நல்ல அந்த மெடிசன் இருக்குது அதில். ஸோ அதனால் நம்ம எவ்ரி சண்டே வாழை நாங்கள் கம்பல்சரி சாப்பிடுவோம். ஸோ அது டேஸ்ட்டும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வாழை இலையில் போட்டு சுட சாதம் போட்டு
அதில் சிக்கன் 65 வச்சு கிரேவி ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 பக்கமாக வீடெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு பாப்பா சொன்னேன். நாளைக்கு மண்டே ஈவினிங் வந்து அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குமா என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னால். ஸோ கிஃப்ட்டு வாங்கணுன்னா ஸோ ஓகேவான்னு கிளம்பிட்டு ஒரு 6:30 பக்கமாக நாங்கள் அங்கே இருக்க ஒரு டீ கடையில் போயிட்டு சூடாக ஒரு டீயை குடித்தோம். டீ குடித்தா நமக்கு பஜ்ஜி சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு பஜ்ஜி 2 சாப்பிட்டு நல்லா சூப்பராக பஜ்ஜி போடுவாங்கங்க. 2 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அவள் சிப்ஸ் ஏதோ சாப்பிட்ருந்தா. ஸோ நானும் ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தோம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே வந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ் யூஷுவல் வாங்குற காந்தி நகருக்கே வந்துவிட்டோம். காந்தி நகரில் அந்த கிஃப்ட்டு ராஜன் ஸ்டேஷ்னரியில் தான் நாங்கள் எப்போவுமே கிஃப்ட்டும் அங்கே தான் வாங்குவோம். ஸ்டேஷ்னரி எது வாங்கினா அங்கே தான் வாங்குவோம். ஸோ அங்கே போய் பார்த்தோம். அங்கேயுமே அவளுக்கு செட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த ஹரிஷ் ஃபுட் ஜோன் தான் போயிருந்தோம். அதாவது அங்கே இருக்கிற வேலூர் ஹரிஷ் போயிருந்தோம். அங்கே போய் அவளுக்கு செட் ஆகிடுச்சு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து இறங்கியிருந்தது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணதுனால அது எதுவும் வாங்கலை. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் மாதிரி வாங்கினேன். எல்லாத்தையும் நிறைய எடுத்து காமிச்சா. பட் அந்த கேண்டில் மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வாங்கி கிஃப்ட் பேக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு புளி பொறுக்கு குட்டி குட்டி ஜார் வாங்கலான்னு போனேன். பட் எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலை. வீட்டில் இருக்குது. பட் லைட்டாக உடஞ்சி போச்சு. ஸோ நான் வாங்கலை. அவளுக்கு மட்டும் கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பேபி மஹாலில் வந்து ஏதோ ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கணும் உள்ளே போனோம். உள்ளே போனால் அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸே வந்து ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் என்ன சொல்லிட்டாங்க. சரி தேவையில்லாமல் எதுக்கு உள்ளே போயிட்டு 150 ருபீஸ் ஒரு ஆளுக்குன்னா நாங்கள் 3 பேர் போனால் எங்களுக்கு எப்படி 350-400 ஆகும். ஸோ வேண்டாம் வெளியே நின்று எல்லாத்தையும் ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா கிரேவி இருந்தது, தோசை மாவு இருந்தது. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே தோசை மாவு நிறைய இருக்கும் வீட்டில். அதனால தோசையை போட்டு சாப்பிட்டு அன்றைக்கி டே அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ எப்பவுமே தோசை மாவு அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதை மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.